கடையில வாங்குற அரிசி மாவுல பண்ற கொழக்கட்டைய விட, வீட்லயே அரிசிய ஊற வச்சு அரைச்சு பண்ற கொழக்கட்டை இன்னும் சாஃப்ட்டாவும், டேஸ்ட்டாவும் இருக்கும். வரப்போற விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் தண்ணி வடிய வச்சதுக்கு அப்புறமா ஒரு துணியில ஃபேன் முன்னாடி 1/2 மணி நேரம் உணர்த்தி எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணிட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை பார்த்தீங்கன்னா முந்தின நாளே செஞ்சு வச்சுட்டீங்கன்னா கொழக்கட்டை பண்ற அன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இதை வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் வெல்லத்துல 1 கப் தண்ணி ஊத்தி நல்லா கரைய வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்க கடலைப்பருப்புல பருப்பை மட்டும் சேர்த்து லோ ஃப்ளேம்ல ஒரு 7 நிமிஷம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3/4 பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இந்த அளவு நல்லா திக்கா வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு மூடி வச்சிருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் நெய் தடவிட்டு விருப்பமான சைஸ்ல உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான இனிப்பு கொழக்கட்டை தயாராயிருச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா இந்த கொழக்கட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.